Hi dear students, welcome to A to Career Mistake YouTube channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் பேராமெடிக்கல் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் பெஸ்ட்டு கோர்ஸாகவே சொல்லலாம். இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட்ங்கிறது இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் அதிகரிச்சுட்டே வருது. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் அல்லது எமர்ஜென்சியாக ஒரு நம்ம உடம்புக்குள்ளே உள்ள ஏதாச்சும் ஒரு எலும்போட செயல்பாடுகள், மூளையில் இப்போ ஏதாச்சும் ஒரு கட்டி, அதே மாதிரி உடலுக்கு அந்த ஸ்கின்க்கு இன்சைடு உள்ளது நமக்கு வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி நேரத்தில் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜஸில் சீக்கிரமாக அந்த அஃபெக்ட் ஆகிருக்கு, என்ன பார்ட்டில் இந்த மிஸ்டேக் இருக்குது, டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபால்ட் இருக்கிறதுங்கிற ஒரு ஸ்கேனிங் அல்லது எக்ஸ்ரே மூலியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜிங்கிற தொழில்நுட்பம் மிகவும் பயன்பாடுள்ளதாக இருக்குது. இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி மூலியமாக இந்த ஸ்கேனிங், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனிங் இதே மாதிரி பல வழிகளில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸோட அந்த சைல்டோட க்ரோத்தை கண்காணிக்கிறதுக்கும் இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோர்ஸை முடித்தவங்க எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இன்னும் பல வித வழியில் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாண்டடாகவே இருக்குது. இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட உங்கள் சப்ஜெக்டில் பாட்னி, சுவாலஜி ஆர் பயாலஜி கம்பல்சரியாக இருக்கணும். பேராமெடிக்கல் டாப் 10 பெஸ்ட் கோர்ஸோட லிஸ்ட்டில் இந்த கோர்ஸ் 4வது பிளேஸை பிடிச்சிருக்கு. மற்ற பேராமெடிக்கல் கோர்ஸை மாதிரி தான் இந்த கோர்ஸையும் நீங்கள் 2 வேஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வே கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணி சேரலாம். அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கட் ஆஃப் இருந்தால் போதும். அல்லது அதே கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலயமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை கூட நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுவும் இல்லைன்னா டைரக்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸோட காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குன்னா, கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட பெர் ஆனம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது 7000லேருந்து 10,000 வரை இருக்கும். அதே கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட பெர் ஆனம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 70,000லேருந்து 1.5 லட்சம் வரை இருக்கும். அதுவும் இல்லை, டைரக்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெர் ஆனம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 80,000லேருந்து 2 லட்சம் வரை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் காலேஜஸ் வேரி ஆகும். இந்த கோர்ஸை முடிச்சவங்களோட வாண்டட் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. இப்போ வளர்ந்து வர காலங்களில் இந்த கோர்ஸை முடித்தவங்களுக்கு நல்லாவே வாண்டட் இருக்குது. இந்தியாவிலையும் அப்ராட்லேயும் நிறைய வாண்டட் இருக்குது. இவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே லேபு, ஸ்கேனிங் லேபு, சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த லேப்ஸ்ல எல்லாம் இவங்களோட வாண்டட் நல்லா அதிகமாகவே இருக்குது. இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் வித் ஷேக் யூடியூப் சேனல்.